Hello viewers, welcome to Deeps Mathematics. So இன்னைக்கான வீடியோல பாலிட்டில 2023ல கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க நம்ம பார்க்க போறோம். So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது 2024ல ப்ரீவியஸா எழுதின எக்ஸாம்ஸோட क्वेश्चंस எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். So இது வந்து ஒரு வருஷம் முன்னாடி போய் 2023ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So ஒரு வீடியோலயும் நம்ம ரெகுலரா வந்து 10 क्वेश्चंस வந்து நம்ம பார்க்க போறோங்க. So ஒரு 1 வீக் அரௌண்ட் ஒரு 10 டேஸ் பக்கம் வந்து சரியா நம்மளால வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. So here after இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிருங்க. ஸோ இதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு புக்கில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காக தனியாகவே பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோங்க. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு 6 கிளாஸ் வந்து பாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக அதாவது 60 கொஸ்டின் வந்து முடிச்சிருப்போங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டினியூவாக அடுத்தடுத்த இயர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே போல் ஹிஸ்ட்ரி போட்டுட்ருக்கோம், மேக்ஸும் போட்டுட்ருக்கோங்க. ஸோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 335 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன். இந்திய அரசியல் அமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஸோ இந்த விதி வந்து யாருக்கு வந்து இடஒதுக்கீட்டை வழங்குது அப்படிங்கிறத நம்மள்ட்ட கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 335 எந்த பிரிவினருக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகள் வந்து வழங்குது. ஓகேங்களா? SC/STs இருக்காங்க இல்லைங்களா, இன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் SCs அண்ட் STs அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வழங்கக்கூடியதுக்கான ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 335. ஸோ வந்து நான் அஸ்யூஷுவல் எப்போவுமே சொன்னது போல தான் ஆர்டிக்கல் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணுங்க. அதுக்கடுத்து வரக்கூடியது கூட ஓரளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஜஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து படித்து வச்சுக்கோங்க. பட் 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க 4 ஆர்டிக்கல்லாம் சேர்ந்த மாதிரி நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று வரிசையாக வர்றது எல்லாமே 50 ஆர்டிக்கிள் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு நிறையா கேட்டிருப்பாங்க. இந்த நம்பர் வந்து ரைஸ் ஆக எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதிகமாக கேட்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ஆர்டிக்கிள் வரைக்கும் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அதுக்கு மேலே வரக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எல்லாமே எப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான விதிகளை தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 335 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/STஸ்க்கு வந்து அரசு பணிகள் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுக்கறதுக்கான ஆர்டிக்கல். அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின். த லோக் ஆயுக்தா பிரசன்ட்ஸ் இட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் டு. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டேஸ் சமர்ப்பிக்கிறது. இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற குரூப் வந்து அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை யார்கிட்ட சமர்ப்பணம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணலாம். கார்பரேஷனுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? எதுலேயுமே வந்து இவங்க உள்ளே வர மாட்டாங்க. அதே போல் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக வரமாட்டாங்க, மாநகராட்சி கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒன்று கவர்னர் வருவார், இல்லைனா பிரசிடென்ட் வருவார். ஸோ இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற பொறுத்தளவில் யாருங்க? கவர்னர். ஓகேங்களா? ஸோ இது வந்து யார்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க? கவர்னர்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா அடுத்த கொஸ்டினே மேட்ச் த ஃபாலோயிங் வந்திருக்கு. தேர்ட் கொஸ்டின். சூஸ் த ரைட் மேட்ச். சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 226, அடுத்த ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 51 A. ஸோ இதில் சரியானது எது பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 226 என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் பற்றியது. அடுத்து ஆர்டிகல் 32 அப்படின்னா உச்சநீதிமன்றம் பற்றியது. இதே ஆர்டிகல் 40னா ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஆர்டிகல் 51 ஏன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு கிடையாது. இது அப்படியே நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் என்னதுங்க? 1ம் 2ம் மட்டும்தான் நமக்கு சரியானது. சரி, இன்றைக்கான 4வது கேள்வி வந்து பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ராஜமன்னார் கமிட்டி? ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ஸோ மொதல் 3 வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறேன். ராஜமன்னார் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. அப்படி இங்கிலீஷில் பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் த இயர் 1968.
The committee submitted its report in 1971. The committee was constituted to study the center-state relation. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, the committee submitted its report in 1971. இந்த குழு வந்து 1971 அதோட பரிந்துரைகளை வந்து அளிச்சதுங்க. அடுத்தது இந்த கமிட்டி வந்து constituted to study the center state relation, மாநில உறவுகளை ஒன்றிய மாநில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடிய உறவுகளை ஆராயறதுக்காக தான் நம்ம வந்து எந்த கமிட்டி வந்து நிறுவியிருக்காங்க, ராஜமன்னார் கமிட்டியை நிறுவியிருக்காங்க. ஆனால் இது வந்து 1968 நிறுவினாங்க அப்படிங்கிறதா நமக்கு தவறான இது. ஓகேங்களா? ஸோ இது எந்த வருஷம் அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சிவிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, 10th சிவிக்ஸில் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து இருக்கும், மாநிலம் அப்படிங்கிற லெசன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் அந்த லெசனை கண்டுபிடிச்சி அந்த குட்டி பாக்ஸில் இருக்கிற இயர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து உங்களால் பாலிட்டி படிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் முதல் 3 லெசனை மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் 70% ஆஃப் பாலிட்டி கொஷின்ஸை அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ முடிக்கவே முடியலை, என்னங்க பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த லெசன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கான 5th கொஷின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ வந்து என்னங்க, சிறியதிலிருந்து பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மாவட்ட ஊராட்சி மன்றம், கிராம ஊராட்சி, கிராம சபை, ஊராட்சி ஒன்றியம். ஸோ நம்ம என்னங்க பண்ண போகிறோம், சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை, அடுத்தது கிராம ஊராட்சி. ஃபஸ்ட்டு கிராமம் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஊராட்சி வரும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றியத்துக்கான ஊராட்சி வரும், அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கான ஊராட்சி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராமம், அதுக்கப்புறம் ஒன்றியத்துக்கான ஊராட்சி. சிம்பிளாக ஞாபகிக்கோங்க, கிராமம், ஒன்றியம், மாவட்டம், அவ்வளோதான். கிராமம், ஒன்றியம், மாவட்டம், இப்படி தான் வரும் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் வருவா, கிராம சபை, கிராம ஊராட்சி, அடுத்து என்ன சொன்னேன், ஒன்றியம் சொன்னோன்னா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி மன்றம். அப்போ ஆன்சர் நமக்கு எப்படிங்க வருது, 3. ஃபஸ்ட்டு 3, அடுத்தது வந்து 2, அடுத்தது 4, லாஸ்ட்டில் 1. அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் எப்படிங்க வச்சுக்கணும், கிராம, ஒன்றியம், மாவட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது read the following passage and answer the items that follow. Your answer to these items should be based on the passage only. கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உள்ள விடைகளை அமைக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் பாருங்கள். The deputy speaker who presides over the house in the absence of the speaker in elected in the same manner in which the speaker in elected by the house. He can be removed from office also in the same manner. One of his special privileges is that when he is appointed as a member of a parliamentary committee, he automatically becomes its chairman. Which of the following is best implied in the passage? அப்படியே தமிழில் பாருங்கள். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகவும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனவற்றில் எது மிகச் சரியாக பொருந்துகிறது? ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். துணை சபாநாயகர் அவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். இவர் பாராளுமன்றத்தால் நீக்கப்படலாம். ஸோ இது என்னங்க கேட்டாங்க, இந்த பேராகிராஃப் படி பொருந்திருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த எக்ஸ் ஆஃபிஷியல் சேர்மேன் இஃப் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட்ரி கமிட்டி. பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும்போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். ஸோ இது அப்படியே நமக்கு அந்த பேசேஜில் மீனிங் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது 7வது கேள்வி. இன் விச் கேஸ் த சுப்ரீம் கோர்ட் கேவ் ஜட்ஜ்மெண்ட் தட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கேனாட் ஓவர்ரைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான வழக்குங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன். ஸோ சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1951. இந்த கேஸில் தான் வந்து என்னங்க சொல்லியிருக்காங்க,
அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது. அந்த டிபிஎஸ்பின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. எந்த வழக்கில் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு எதிராக இவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. அடுத்தது 8th கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மண்டல் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் ஆகும். ஓகே, கரெக்டு. அடுத்து, ரிசர்வேஷன் ஆஃப் ஓபிசி இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 1993. அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. கரெக்டு. இந்தியா சாணி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் அ கேஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இஸ்யூ. இந்திரா சாணி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது. ஸோ இந்திரா அப்படிங்கிறவங்க வந்து எதை எதிர்த்து வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க அப்படின்னா ஒன்றிய அரசு யூனியன் ஆஃப் இந்தியாவை வந்து எதிர்த்து இடஒதுக்கீட்டுக்காக கேஸ் வந்து நடத்தினாங்க. அதுவும் என்னதுங்க, கரெக்டு தான், ரிசர்வேஷன் இஷ்யூக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ மொரார்ஜி தேசாய் தான் வந்து இதை வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து மொரார்ஜி தேசாயோட கவர்மெண்ட் தான் மண்டல் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கான ரிசர்வேஷன் பற்றினது 1993 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திரா அப்படிங்கிறவங்க தான் இந்த வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. ஸோ இதில் எது ட்ரூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ட்ரூ தான். ஸோ இன்றைக்கான அடுத்த கொஸ்டின், த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1952. ஸோ ஆகஸ்ட் 6, 1952. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார். ஸோ திட்டக்குழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ தமிழ்நாட்டோட திட்டக்குழுவின் தலைவர் யாருங்க, நம்மளோட சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் தான் திட்டக்குழுவின் தலைவர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.